கன்னட சக்கரவர்த்தி சிவராஜ்குமார் அவர்கள் அவர் இப்ப ரீசன்ட் டேஸா தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் ஜெயிலர் படம் மூலியமா. அவரு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோடைய பையன். சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், ராகவேந்திர ராஜ்குமார் 3 பேரு. 3 பேருமே சினிமாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் சைல்ட்ல இருந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பக்கா சென்னை பையன். சென்னையில டீனர்ல இருக்கக்கூடிய ஸ்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் நியூ காலேஜ்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தரமணி இருக்கக்கூடிய பிலிம் இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. அவருடைய சைல்ட்ஹுட் எல்லாமே சென்னை தான். முந்தைய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டி பஜார்ல பெருசா தெலுங்கு சினிமா கம்பெனிகள் இருக்கும். எங்க பார்த்தாலும் தெலுங்கு சினிமா கம்பெனிகள் இருக்கும். அங்கதான் ஒரு சினிமா ஹப்பாவே இருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 லாங்குவேஜுக்கும் சினிமா சிட்டி சென்னை தான். நீங்க ஏவிஎம்குள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கும், வரிசையா ரூமா இருக்கும். ஒவ்வொரு ரூம்ல ஒரு பக்கம் தெலுங்கு படத்தோட எடிட்டிங் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் மலையாள படத்தை எடிட்டிங் எடுத்துட்டு இருக்கும், ஒரு படத்துல கன்னட படத்தை எடிட்டிங் நடக்கும். ராமலிங்கம் இருப்பாரு, செங்குண்ணி இருப்பாரு, அப்புறம் வரிசையா ஒரு எடிட்டரா இருப்பாங்க. அப்ப எல்லா படமுமே முதல்ல இங்கதான் நடக்கும். ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்க நடக்கும். ஷூட்டிங்கும் ஃப்ளோர்ஸும் நிறைய இருக்கும். அப்படி இருந்த காலங்கள்ல இவர் சென்னையிலேயே செட்டில் ஆனவங்க. சென்னை கன்னட நடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஃபேமிலி சென்னையில இருந்தாங்க. ஃபேமிலி சென்னையில இருந்தாங்க. சென்னையில டீனர்ல படிச்சாரு, நியூ காலேஜ்ல படிச்சாரு. பக்காவான ஒரு சென்னை போய் அவர் தான் நிறைய இடங்களை சொல்லியிருப்பாரு.